இந்த பண்டில நீங்க வச்சு இந்த ரோலோட எண்ட பாத்தீங்கன்னா இதுல ஜாயின் பண்ணி விட்டுட்டு இந்த ரெட் கலர் பட்டனை ஆன் பண்ணிட்டோம்னா போதுங்க, ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா பேப்பர் பிளேட் உங்களுக்கு அச்சடிச்சு வந்துகிட்டே இருக்குங்க. வீட்லயே ஒரு கம்மியான இடம் இருந்தாலும் அந்த இடத்துல இந்த மிஷினை வச்சு உங்களால ஏர்ன் பண்ண முடியுங்க. இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுல வச்சு செய்யறாங்க. இது மேனுபேக்சரிங் யூனிட் கிடையாது. டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சைஸ்லயும் இருக்கு, இல்ல இதை விட சின்னதா வேணும்னாலும் இருக்கு. அந்த மாதிரி நிறைய டை மாடலுமே இருக்குங்க. சோ இதன் மூலமா நீங்க வந்துட்டு வீட்டுல இருந்துகிட்டே ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மிஷின் வந்துட்டு ஒரு சூப்பரான ஐடியான்னு தாங்க சொல்லுவேன். இதுலயே உங்கள்கிட்ட பேப்பர் பிளேட் இருக்கு, உங்களுக்கு பார்க்க மட்டும் வேணாலும் இருக்கு. இது பொறுத்த வரைக்கும் நீங்க உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து மேனுவலா ஆப்ரேட் பண்ணணுமோ ஒன்னொத்தையும் நம்ம உட்காந்து பார்க்கணுமா அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஜஸ்ட் பட்டன் ஆன் பண்ணி விட்டு ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஎஸ் அல்டிமேட். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபேமிலில நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்துகிட்டே ஏதாவது ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. நம்ம சேனல்ல அடிக்கடி பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் பிளேட் மிஷின் வீடியோ நிறைய போட்டுட்டு இருக்கோம். அதுலயும் இன்னைக்கு யூனிக்கா தேடி கண்டுபிடிச்சு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக பேப்பர் பிளேட் மிஷின் வந்துட்டு வீட்லயே ஒரு கம்மியான இடம் இருந்தாலும் அந்த இடத்துல இந்த மிஷினை வச்சு உங்களால ஏர்ன் பண்ண முடியுங்க. இது எப்படி ஆப்ரேட் ஆகுது, இது எப்படி ஒர்க்கிங் ஆகுது, இதன் மூலமா எவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க. நான் ஒன்னொன்னா சொல்றேன், அப்படியே என்ன ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுல வச்சு செய்யறாங்க. இது மேனுபேக்சரிங் யூனிட் கிடையாது. ஒருத்தவங்க வீட்டுல வச்சு பண்ணிட்டு இருக்கிறது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கேட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பண்டில் இருக்குங்க. இந்த பண்டில நீங்க வச்சு இந்த ரோலோட எண்ட பாத்தீங்கன்னா இதுல ஜாயின் பண்ணி விட்டுட்டு இங்க பாருங்க, அப்படியே பாருங்க, லைவா ஆன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ரெட் கலர் பட்டனை ஆன் பண்ணிட்டோம்னா போதுங்க, ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா பேப்பர் பிளேட் உங்களுக்கு அச்சடிச்சு வந்துகிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி பேப்பர் பிளேட் எல்லாம் வந்துகிட்டே இருக்குங்க. ஆஃப் பண்ணிடுவோம். இது பொறுத்த வரைக்கும் நீங்க உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து மேனுவலா ஆப்ரேட் பண்ணணுமோ ஒன்னொத்தையும் நம்ம உட்காந்து பார்க்கணுமா அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஜஸ்ட் பட்டன் ஆன் பண்ணி விட்டு டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டு ½ hour கழிச்சு ஆன் பண்ணி விட்டாலே போதுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேப்பர் பிளேட் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். நீங்க வந்ததை எடுத்து பேக்கிங் பண்ணி நீங்க கஸ்டமருக்கோ இல்ல ஹோல்சேலுக்கோ அந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். இல்லைன்னா இவங்களே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை பேக் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட பேப்பர் பிளேட் மிஷின் பொறுத்த வரைக்கும் டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சைஸ்லயும் இருக்கு, இல்ல இதை விட சின்னதா வேணும்னாலும் இருக்கு. அந்த மாதிரி நிறைய டை மாடலுமே இருக்குங்க. இது ஆப்ரேட் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்க இடமே கிடையாது. யூசர் ஃப்ரெண்ட்லியா தாங்க இருக்கும். ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு நீங்க டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டு ½ hour கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு பேப்பர் பிளேட். சோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு 1000 பீஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பண்டிலுக்கு 5000 பீஸ் அடிக்கலாங்க. அதுல வேஸ்ட் போக 3500 பீஸ் வரைக்கும் நிக்கும். சோ இதன் மூலமா நீங்க வந்துட்டு வீட்டுல இருந்துகிட்டே ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மிஷின் வந்துட்டு ஒரு சூப்பரான ஐடியான்னு தாங்க சொல்லுவேன். இதுலயே உங்கள்கிட்ட பேப்பர் பிளேட் இருக்கு, உங்களுக்கு பார்க்க மட்டும் வேணாலும் இருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மக்களும் நிறைய பேர் வாங்கி இதை பயன்பெற்றுட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்துட்டு இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க.